ஓகே, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அனிமல்ன்ற வேரியபிளுக்கு இப்போ கவ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா, இந்த அனிமல்ன்றது கேஸ்ல ஜிராஃபி, லைன், டைகர் இப்படின்ற கேஸ்லாம் எனக்கு மேட்ச் ஆனது அப்படின்னா இது எனக்கு வந்து வைல்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்றேன். அதாவது இந்த கேசஸ்லயே எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்க பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மூலமா இதை பிரேக் பண்ண சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீ ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு இண்டிகேட் பண்றதுக்காக தான் நம்ம பிரேக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனிமல் கவ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. இன்கேஸ் நான் இதுல லைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் அன் வைல்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வைல்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கிறதுனால அப்படி பிரிண்ட் ஆயிடுது. பட் இங்க ஜிராஃபி, லைன், டைகர், கவ், கோட், டாக் இந்த கேசஸ்லயே இல்லாம நான் சம்திங் எல்ஸ் நான் ஏதோ ஒன்று இப்போ பிரிண்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பூன் இப்படி பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் அனிமல் அப்படின்னு சொல்லி எனக்கு ரன் ஆகும். டிஃபால்ட்னா இந்த எந்த கேசஸ்லயுமே எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டையே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவேன். இதுல மேட்ச் ஆகாம நீங்க எது கொடுத்துருந்தீங்கனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். மோரர்லெஸ் இது ஒரு எல்ஸ் பார்ட் அப்படின்ற மாதிரி. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல எல்ஸ் அது இல்லைன்னா எனக்கு இந்த இதை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா கொடுக்கறதுக்கு நம்ம டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்னைக்கு டேட், டுடே டேட் என்ன, இன்னைக்கு டே என்ன அப்படின்னு சொல்லி எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேரியபிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நியூ டேட் டாட் கெட் டே அப்படின்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டாவே ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு இப்போ எனக்கு 0வா இருந்தா சண்டே, 1னா மண்டே இப்படின்னு சொல்லி எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த கேசஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த டே கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சோல் டாட் லாக் ஆஃப் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா சண்டே, அதாவது இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டே வந்து சண்டே. தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்.